வணக்கம், வெல்கம் டு ADW தமிழ். இந்த டெக் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் எல்ஜி டாப் லோட் வாஷிங் மிஷினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்மளோட எக்ஸ்பர்ட் இங்கே இருக்காரு. ஓகே, சொல்லுங்கள். ஏன் எல்ஜி டாப் லோட் வாஷிங் மிஷின் பெஸ்ட்டு, அதில் என்ன கீ ஸ்பெக் இருக்குது, எந்த மிஷின் நிறையா செல் ஆகுது, அதோட ப்ரைஸ் என்ன, ஏன் கஸ்டமர் இந்த மிஷினை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இந்த டீட்டெயிலாம் தரத்துக்காக நம்ம கூட பிரதீப் இருக்காரு. சொல்லுங்கள் பிரதீப். எல்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் மாடலுங்கிறது 7 kg பொறுத்தளவுக்கு மினிமம் 4 மெம்பர்ஸ்லேருந்து 7 மெம்பர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் இன்வெர்டர் டெக்னாலஜியோட வரும். ஸ்மார்ட் இன்வெர்டர் டெக்னாலஜிங்கிறது மோட்டரோட இன்வெர்டர் டைப்பு. அதனால் இப்போ 7 kgங்கிறது மினிமம் நம்ம வந்து இதில் வந்து 2 kgலேருந்து மேக்ஸிமம் 7 kg வரைக்கும் நம்ம ட்ரெஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் இன்வெர்ட்டரோட இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாய்ஸு வைப்ரேஷன் ரெண்டுமே இருக்காது. அதே நேரத்தில் இது வந்து டர்போ ட்ரம்னு சொல்லுவாங்க. எல்ஜியை பொறுத்தளவுக்கு மெயின் ஆப்ஷன் வந்து டர்போ ட்ரம். ட்ரம்மு கிளாக் வைஸ் சுற்றும் போது பல்செட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுறதுனால உங்களுக்கு வாஷிங் வந்து கையால் ஸ்க்ரப் பண்ணி துவைக்கிற மாதிரி வாஷிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இப்போ மற்ற பிராண்ட்லாம் வாஷிங் டைமில் ட்ரம் சுற்றாதா, பல்செட் மட்டும் தான் சுற்றுமா? ட்ரம் பல்செட் ரெண்டுமே வந்து ஒரே சைடே சுற்றும். எல்ஜியை பொறுத்தளவு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி மாறி டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். அதனால தான் உங்களுக்கு கையால் ஸ்க்ரப் பண்ணி துவைக்கிற மாதிரி அந்த இது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பல்செட் வந்து ரோலர் ஜெட் பல்செட்டுன்னு சொல்லுவாங்க. 3 ரோலரும் சென்டரில் வந்து ஒரு வந்து புஷ் மாதிரி ஒன்று வரும். அது வந்து ட்ரெஸ்ஸு ஒன்றோட ஒன்று சிக்காமல் இருக்க புஷ் பண்ணி கொடுக்குறதுனால உங்களுக்கு துணி எல்லாம் முடிஞ்சு ஃபினிஷ் ஆகும்போது ட்ரெஸ்ஸு ஒன்றோட ஒன்று சிக்காமல் இருக்கும். ஓகே, இப்போ ஈவன் மற்ற பிராண்ட்லேயும் சரி, எல்ஜிலே ஓல்டு மாடல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு ஒன்றோட ஒன்று சிக்கிக்கிட்டு வரும். நம்ம எடுத்து அதை தனியாக ரிமூவ் பண்ணி தான் நம்ம காய வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாடல் இன்வெர்டர் டெக்னாலஜி அந்த டர்போ ட்ரம்மை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ட்ரெஸ் ஒன்றோட ஒன்று சிக்காமல் வரும். அந்த ஆப்ஷனுக்காக தான் ரோலர் ஜெட் பல்செட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது மேஜிக் ஃபில்ட்ரு வரும். ஃபில்டரை வந்து நம்மளே கழட்டிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து டஸ்ட்டு எல்லாமே வந்து டஸ்ட்டோ காயினோ ஊக்கோ எதுவாக இருந்தாலும் இதில் வந்து கலெக்ட் ஆகிடும். எடுத்து வாஷ் பண்ணிட்டு திரும்ப நம்ம மாட்டிக்கலாம். ஓகே, இதில் பவுட்ருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட் வந்துடும். இதில் பவுடராக இருந்தால் இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். லிக்யூட்னா நீங்கள் நார்மலாக ஊற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா லிக்யூட் எடுத்துக்கும். ஓகே, இது வந்து ஸ்மார்ட் க்ளோஸ் டோர்னு சொல்லுவாங்க. டோர் வந்து விட்டீங்க அப்படின்னா ஸ்லோவாக க்ளோஸ் ஆகும். அதனால் இப்போ சின்ன குழந்தைங்க கை வச்சுருந்தாலும் எதுனாலும் உங்களுக்கு டோர் விடுறதுனால கையில் டேமேஜ் எதுவும் ஆகாது. நார்மலாக நீங்கள் ட்ரெஸ்ஸை ஃபில் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணி ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்தாலே போதும். டைமிங்லேருந்து வாட்டர் லெவல்லேருந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். மேனுவலாக செட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ப்ரோக்ராம் வந்து மாற்றிக்கலாம். மொத்தம் வந்து 8 ப்ரோக்ராம் வரும். நார்மல், ஜென்டில், குயிக் வாஷ், ஸ்ட்ராங்கு, நார்மல் ப்ரீ வாஷு, அக்வா ரிசர்வ், ஃபேவரெட்டு, டப்ளிங். இப்போ நார்மலாக நீங்கள் பவர் ஆன் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்த உடனே நார்மலுன்ற ஆப்ஷனில் வச்சு தான் உங்களுக்கு டைமிங் எல்லாமே செட் பண்ணும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை உடனே 2 டைம் வாஷ் பண்ணணும். ஓகே, ட்ரெஸ்ஸோட இதை மென்ஷன் பண்ணிவிட்டு வெயிட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு 2 டைம் வாஷ் பண்ணணும், 2 டைம் ரின்ஸ் பண்ணணும், 1 டைம் ஸ்பின் பண்ணணும். ஓகே, இந்த எல்லா ப்ரோக்ராம்லையுமே அப்படி தான் நடக்கும். என்ன RPM பிரதீப் இந்த மிஷினோட RPM? இது வந்து உங்களுக்கு 800 RPM. 1000 RPM தான் அது. ஆமாம். ஓகே, இது வந்து ஒரு நார்மல் ப்ரீ வாஷ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷனில் மட்டும் எல்லாமே 3 டைம் 3 வாட்டி உங்களுக்கு வந்து வாஷிங் நடக்கும், 3 வாட்டி ரின்ஸ் நடக்கும், 1 வாட்டி ஸ்பின் நடக்கும். நார்மலுங்கிறதுல வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலான ட்ரெஸ் எல்லாமே போட்டுக்கலாம், மிக்சடு ஃபேப்ரிக் எதுவாக இருந்தாலும். ஜென்டிலுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பனிக்காலத்தில் போகிற ஸ்வெட்ரு அந்த மாதிரி ஐட்டம், அடுத்து ஸ்டோன் வச்சு எம்ப்ராய்டிங் பண்ண சாரீ, இந்த மாதிரி. குயிக் வாஷ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா அழுக்கே இல்லாத ட்ரெஸ்ஸு. இப்போ நம்ம ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருப்போம், ஒன்லி வேர்வையோட ஸ்மெல் மட்டும்தான், ஸ்வெட்டிங், அந்த ஸ்வெட்டிங்கோட ஸ்மெல்லு மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் குயிக் வாஷு. ஸ்ட்ராங்குன்றது பெட்ஷீட்டு, போர்வை, ஜீன்ஸ் பேண்ட்டு, ஜீன்ஸ் ஷர்ட், இந்த மாதிரி ஹெவி வெயிட்டாக உள்ள ப்ராடக்ட் எல்லாமே அதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நார்மல் ப்ரீ வாஷ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழுக்கு இருக்கிறது, இதில் தான் உங்களுக்கு எல்லாமே 3 டைம் நடக்கும். அடுத்து அக்வா ரிசர்வ்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மேக்ஸிமம் வந்து சென்னையில் உள்ளவங்களுக்காக தண்ணியோட யூசேஜை கம்மியாக எடுத்துக்கும். வாட்டரை 1 டைம் எடுக்கிற வாட்டரை வச்சு எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். ஃபேவரெட்டுங்கிறது ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் வேட்டி, ஒயிட் பனியன், இந்த மாதிரி எல்லாமே போடுறது. டப் க்ளீனுன்றது மிஷினை பொறுத்தளவுக்கு மெயின்டெனன்ஸுன்றது கண்டிப்பாக உண்டு. மெயின்டெனன்ஸுன்றது மந்த்லி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இயர்லி 3 டைம்ஸ் வந்து ட்ரம்மை வந்து க்ளீன் பண்ணுவோம். டப் க்ளீன் பவுடர்னு ஒன்று வாங்கி அதை நம்ம அதில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனில் வச்சு ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா
1 minute 44 1 hour 44 minutes எடுத்துக்கும் டோட்டலாக. உங்களுக்கு எல்லாமே டோட்டலாக வந்து வாஷ் பண்ணி ட்ரம் என்ன செடிமெண்ட்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, கொடுத்துரும். அடுத்து ஸ்பின்னோட இது வந்து ஹை லோ மீடியம் நம்ம எந்த ஆப்ஷனில் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து 75% ஹை லோ மீடியம்னா நம்ம கிளைமேட்டு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் சம்மர் டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லோவில் வச்சுக்கலாம். ஓகே, பனி காலத்துலேயும் மழை காலத்துலேயும் ஹையில் வைக்கிறது பெட்ரு. அடுத்து ரின்ஸோட டைமிங். இப்போ இதில் நார்மலாக நீங்கள் ஆப்ஷன் வச்சிட்டிங்க அப்படின்னா அது டைமிங் அதுவே எடுத்துக்கும். நம்ம மேனுவலாக செட் பண்ணும்போது நீங்கள் வேணும்னா ப்ரோக்ராம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டைம் பண்ணுறதா, 2 டைம் பண்ணுறதா, 3 டைம் பண்ணுறதா, இது எல்லாமே பண்ணிக்கலாம். அடுத்து வாஷோட டைமிங். இப்போ உங்களுக்கு வந்து 10 minutes, 18 minutes, 3 minutes, 25 minutes இதே நம்ம மேனுவலாக செட் பண்ணிக்கிறது. வாட்டரோட லெவலும் அந்த மாதிரி நம்ம எந்த லெவலில் வச்சு துவைக்கணும். இப்போ அழுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா தண்ணி அதிகமாக வச்சா அழுக்கு போகாது, கம்மியாக வைக்கணும், அந்த மாதிரி உள்ளது. பீப்பர் சவுண்டுங்கிறது எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு சவுண்டு வரும், எடுத்து நம்ம காய போட்டுக்க வேண்டியதான். இப்போ சவுண்டு வந்து அதுக்காக மட்டும் இல்லை. இப்போ குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா சவுண்டு ஹெவி நாய்ஸ் இருக்க வேணாம். ரொம்ப ஏஜ்டு பர்சன் இருந்தாலும் ஹெவி நாய்ஸ் இருக்க வேணாம். அந்த மாதிரி டைத்தில் நம்ம லோ ஹைன்னு மாற்றிக்கலாம். இதில் இப்போது நீங்கள் இப்போ துவைக்கிற நேரம், அலசுற நேரம், புளியறது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஊற வைக்கிறதுக்கு செப்பரேட் டைம் இதில் இருக்கா? சோக்கிங் ஆப்ஷன் உண்டு உங்களுக்கு. ஓகே, அதை எப்படி சூஸ் பண்ணுறது? நம்ம ப்ரோக்ராம் மாற்றும் போது உங்களுக்கு சோக்கிங் ஆப்ஷன் மாறும். அது வந்து இண்டிகேஷன் காமிக்கும் ஒருவேளை அதை சூஸ் ஆகிருந்துச்சு. நம்ம அது வந்து சூஸ் ஆட்டோமேட்டிக்காக தான் அது. நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக தேவைன்னா அதுவே எடுத்துக்கணும். அதுமாரி மோட்டருக்கு வந்து உங்களுக்கு 10 year வாரண்ட்டி வரும். மோட்ரு 100% காப்பரு. டோட்டலாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 year வாரண்ட்டி. போர்டு மற்ற ஸ்பேர் எல்லாத்தையுமே 2 year வாரண்ட்டி. இப்போ 2 yearsக்கு அப்புறம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க? 1 time சர்வீஸ் அப்படின்னா நார்மல் 2 yearsலேருந்து 550 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. நார்மல் 2 yearsல வந்து உங்களுக்கு ஸ்பேர் காஸ்ட்டும் கிடையாது, சர்வீஸ் சார்ஜும் எதுவுமே கிடையாது. வேறு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது? எல்ஜியை பொறுத்தளவுக்கு 100% ஸ்டாண்ட் யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ வந்து உங்களுக்கு மோடு பள்ளமாக இருக்குது, சர்ஃபேஸ் சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டு வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது வைப்ரேஷன் ஆகும், ட்ரம் சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆகும். எல்ஜி நார்ம்ஸ் படி கம்பெனியே சொன்ன ரூல்ஸ் அது. ஸ்டாண்டு 100% வைக்கும். ஆர்பிஎம் ஹை ஆர்பிஎம் இருக்கிறதுனால தேவை. நம்ம ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு ட்ரம்மோட லைஃப் வரும். ஓகே, வேறு என்ன மெயின்டைன் பண்ணணும் இந்த மிஷின்ஸ் கஸ்டமர்ஸ்? ட்ரம் க்ளீன் பண்ணுறது ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸை எடுக்கிறோம் அப்படின்னா இதில் தான் நம்ம எடுப்போம். வீக்லி ஒன்ஸ் நம்ம ரஃப்பான ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த மிஷினோட குவாலிட்டி மாறாமல் அப்படியே இருக்கும். இல்லைனா தண்ணி அங்கங்கே உங்களுக்கு பட்டு லைட்டாக வந்து ரஸ்ட் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இருக்கா? இதில் இந்த ஸ்மார்ட் டயக்னோசிஸ் இருக்குது அப்படின்னு என்ன? இந்த ஸ்மார்ட் டயக்னோசிஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கால் ரெஜிஸ்டர் பண்ணுறோம், கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம கடைக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம், இல்லைனா சர்வீஸ் சென்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி இன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க வரத்துக்கு டிலே ஆகுதுல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக மொபைலில் நம்ம அப்ளிகேஷன் இல்லை நம்ம மொபைல் கால் பண்ணி புக் பண்ணுறோம்ல, அது மாதிரி புக் பண்ணும்போது மொபைல் இந்த இடத்துல வச்சுட்டு அவங்க லாங் ப்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க. அவங்க எந்த பட்டனில் லாங் ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்களோ கால் சென்டர்லேருந்து அதை பண்ணும்போது அந்த வர பீப் சவுண்டை வச்சு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ அதை அனலைஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்குள்ளே ஸ்பேரோட உங்களுக்கு சர்வீஸ் டெக்னீஷியன் வந்துடுவாங்க. இது எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணும் பெர் வாஷுக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு? அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் சைக்கிளுக்கான கணக்கு தான் இதில் வரும். பர் சைக்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 13.95 லிட்டர் எடுக்கும். கரண்ட் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 0.0079 யூனிட் ஒரு கிலோவுக்கு. அப்படின்னாக்கா நம்ம அதை மல்டிப்ளை பண்ணி ஒரு டைம் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 0.7 டன் யூனிட்லேருந்து 1 யூனிட்ன்றது மேக்ஸிமம் யூனிட் கன்சப்ஷன். இதில் இந்த ஃப்ரண்ட் லோட் இருக்கிற மாதிரி இன்பில்டு, ஏன்னா ப்ரீ வாஷ் இதில் நார்மலாக ஃப்ரண்ட் லோடில் தான் இருக்குது, டாப் லோட்லேயே இன்பில்டாக வருதுன்னு சொல்லி சொல்கிறீங்க. ஹீட்டர் ஆப்ஷன் இதில் இருக்கா? ஹீட்டர் ஆப்ஷன் டாப் லோடில் கிடையாது. இல்லை. ஓகே, தேங்க்யூ பிரதீப், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம்.